ஹாய் கைஸ், ஐபிஎல் 69வது மேட்ச் மும்பை இந்தியன்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போறாங்க. ஸோ 2 டீமுக்குமே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மேட்ச். ஆல்ரெடி 4 டீம் எந்த டீம் பிளே ஆஃப் போறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஒரு 5, 6 மேட்ச்சுக்கு முன்னாடியே. பட் ஸ்டில் வந்து இந்த டாப் 2 பொசிஷனுக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாப் 2ல முடிக்கக்கூடிய டீமுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேம் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். லாஸ் பண்ணா கூட இன்னொரு கேம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால அந்த டாப் 2ல முடிக்கிறதுக்கு 2 டீமும் போராடுறாங்க. ஸோ இந்த 2 டீம் மும்பையும் சரி பஞ்சாபும் சரி வின் பண்ற டீம் டாப்ல முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அதனால டெஃபினட்டா இந்த மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்சா இருக்கும். ஸோ இந்த மேட்சோட அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய சவாய் மான்சிங் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்சோட அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். டெலகிராம் சேனல்ல ஒரு மேட்சுக்கான ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ டீம் வேணும் அப்படிங்கிறவங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். குபேரா ஃபேண்டசி ஆப்ல டியோ ஆப்ஷன் மூலியமா வெறும் ஒரு பிளேயர் எடுத்து உங்களால ஃபேண்டசி கேம் ஆட முடியும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் ரெஃபர் கோடு ரெண்டுமே கொடுத்துருங்க. அந்த லிங்க் மூலியமா போய் நீங்க ரெஃபர் கோடை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரியல் கேஷ் ஆஃபரா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க வந்து உங்களுடைய ஃபேண்டசி கேம் முதல் கேமை நீங்க ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணலாம். இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் பிச்சா இருந்திருக்கு. நிறைய ஹை ஸ்கோரிங் கேம் பார்த்துருக்கோம். என்னதான் பெரிய பவுண்டரிஸா இருந்தாலும் இங்க பேட்டிங் ஆடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்திருக்கு. ஸ்பின்னருக்கும் பெரிய அளவு அசிஸ்ட் இல்ல. ஃபாஸ்ட் பவுலருக்கும் அந்த நல்ல பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டான பிச்சா இந்த டைம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த கிரவுண்ட் வந்து அந்த அளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கிடையாது. இன்ஃபேக்ட் போன வருஷம் தான் கிட்டத்தட்ட 18 வருஷமா ஐபிஎல் நடக்குது. போன வருஷம் தான் ஒரு 200 பிளஸ் ஸ்கோரே இந்த கிரவுண்ட்ல ரெஜிஸ்டர் ஆனிச்சு. அதுல இருந்தே பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு சூப்பரான பிச்சா இருந்திருக்கு. நீங்க எக்ஸாம்பிளுக்கு போன கேமே நீங்க எடுத்துக்கலாம். பஞ்சாபும் டெல்லியும் ஆடின கேம் 200 ரன்னை ஈஸியா சேஸ் பண்ணாங்க. டாப் ஆர்டர்ல விக்கெட் போனாலுமே கூட மிடில் ஆர்டர் வந்து ஆடி அந்த 200 ரன் டார்கெட்டை ரொம்ப ஈஸியா வின் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட்டா இருந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலருக்கு கொஞ்சம் நியூ பால்ல கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். போன மேட்சும் கொஞ்சம் அசிஸ்ட் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. செகண்ட் இன்னிங்ஸ்ல அந்த அளவுக்கு பெரிய அளவில் எந்தவித அசிஸ்டும் இல்லை. ஸோ சூப்பரான பேட்டிங் பிச்சு, நல்ல பவுன்ஸ் இருக்கும், பால் நல்லா பேட்டுக்கு வரும், அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாகா. ஹை ஸ்கோரிங் கேமுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கு. பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசு. நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேசிங் டீம் தான் ஆப்வியஸாக அதிகப்படியாக வின் பண்ணியிருக்காங்க இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் ஸ்குவாடோட ஆடுவாங்க. சகேல் உள்ள வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். போன மேட்ச் பிரவீன் தூபே அப்படின்னு ஒரு ஸ்பின்னர் ஆட வச்சிருந்தாங்க. ஒரு விக்கெட் எடுத்தாலும் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. 2 ஓவருக்கு மேல அவருக்கு ஓவர் கொடுக்க முடியல, பயங்கரமா அடி வாங்கினதுனால. ஸோ சகேல் ஃபிட்டா இருந்தாருன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேம்னால உள்ள வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஒருவேளை ஃபிட்டா இல்லை அப்படின்னா கூட வேற ஏதாவது பவுலர் வைசாக் விஜயகுமார் இந்த மாதிரி பவுலர்ஸுக்கு போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓப்பனர்ஸை பொறுத்த வரைக்கும் பிரியான் சாரியாட ஒரு ஃபார்ம் ஒரு கன்சர்னா இருந்திருக்கு. அந்த சிஎஸ்கேக்கு அகைன்ஸ்டா அடிச்ச ஒரு 100, அதுக்கப்புறம் ஈடன் கார்டன்ஸ்ல ஒரு 50 பிளஸ் அடிச்சாரு. ஸோ அதற்கப்புறம் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது எதுவும் வரல. டிசிக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல இன்னிங்ஸ் இருந்துச்சு. பட் அது அந்த ஒரு கேம் வந்து இடையிலேயே வந்து நிப்பாட்டிட்டு போனாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இனிஷியலாகவே விக்கெட் கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த ரிட்டர்னுக்கு அப்புறம் அந்த ஒரு சின்ன கேப் விழுந்தது. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பெருசாக ஸ்கோர் எதுவும் அவரால் பண்ண முடியல. டாப் ஆர்டர்ல ஏரியா பவர் பிளேலே விக்கெட் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. அதர் எண்ட்ல பிரப்சிம்ரன் சிங்கும் வந்து அந்த ஒரு 2 மேட்ச் நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது. அதை பெருசா கன்வெர்ட் பண்ணாம வந்து அவுட் ஆகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியுது. இங்கில்ஸ் அகைன் அந்த பவர் பிளேல விக்கெட் போனுச்சுன்னா உள்ள மேல அனுப்புறாங்க. இந்த கண்டிஷன் ஐடியிலே அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு கண்டிஷனு. ஸ்பின்னருக்கு அகைன்ஸ்டா மட்டும் கொஞ்சம் சிரமப்படுவாரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஆஸ்திரேலியன் பேட்டர்ஸுக்கு சொல்லவே தேவையில்லை. ஸோ அதனால இங்கில்ஸ் அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் ஸ்டோனிஸ் எல்லாம் வந்து பயங்கரமா ஆடுவாங்க இந்த மாதிரி கண்டிஷன்ல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல பிக்கா இருப்பாங்க கிராண்ட் லீகை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேட்டிங் ஆர்டர்ல டப்புன்னு ஒரு சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. அதனால ஸ்மால் லீக்ல அவ்வளோ கம்ஃபர்டபுளா எடுக்க முடியாது. ஏன்னா பிரப்சிம்ரன் சிங்கும் பிரியான் சாரியாவும் பவர் பிளே தாண்டி ஆடிட்டாங்க அப்படின்னா ஸ்டெயிட்டவே ஸ்ரேயஸ் ஐயர் பேட்டிங்ல ஒன்று வந்துருவாரு. நேகால் வதீரா அதுக்கப்புறம் வந்துருவார். அதுக்கப்புறம் சசாங் சிங் வந்துருவாரு. ஜோ சிங்கிள்ஸை ரொம்ப கீழே பேட்டிங்ல தள்ளுறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால இங்கில்ஸ் எடுக்க போறவங்க ஸோ அந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்ணிக்கோங்க. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 மெயின் பவுலர்ஸோட ஆடுறாங்க. ஸோ தேவைப்பட்டா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் போடுவாரு. கண்டிப்பா ஒரு ஓவர் போடுவார், மேக்ஸிமம் 1 ஓவர் 2 ஓவர் போடுவாரு. அதுக்கு மேல போடணும் அப்படின்னா இந்த 5 பவுலர்ஸ் யாராவது ஒருத்தவங்க எக்ஸ்பென்சிவா போனாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3 அல்லது 4 ஓவர் கூட போடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு.
ஹர்ப்ரீத் பிரார் ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு கடந்த 2 கேமாவே. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுத்திருக்காரு. விக்கெட்ஸ் வந்து எடுக்குறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால நீங்க உங்களுடைய டீம்ல ஹர்ப்ரீத் பிரார கன்சிடர் பண்றது குறித்து நீங்க யோசிக்கலாம் டெஃபினட்டா. எம்ஐய பொறுத்தவரைக்கும் அவங்களும் பெரிய அளவுல எந்தவித மாற்றமும் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ பிட்ச் கண்டிஷன் பார்த்துட்டு அந்த இம்பாக்ட் சப்ல கரண் சர்மாவ கொண்டு வரலாமா? இல்ல அஸ்வினி குமார் வந்து மேபி ட்ரை பண்ணலாமா? அப்படிங்கிறது குறித்து டிசைட் பண்ணுவாங்க. மத்தபடி வேற எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரிக்கல்டன், வில் ஜாக்ஸ் எல்லாருமே வந்து பிளே ஆஃப் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ஸோ அதனால வந்து பிளே ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்கலாம் கிளம்புவாங்க. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மென்ட்டா பிளேயர்ஸும் எடுத்திருக்காங்க. ஜானி பேட்ஸ்டோ எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க மேபி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கேம் ஷூரா இருப்பாங்க அப்படின்னு தான் தெரியுது. எம்ஐய பொறுத்தவரைக்கும் ரிக்கல்டன், ரோஹித் சர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். கடந்த ஒரு 2, 3 மேட்ச்சா பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அது திரும்ப ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவருக்கு ஒரு மாரி ஐடியல் கண்டிஷன் தான் இது. ஸோ டெஃபினட்டா வந்து இனிஷியலா கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் போறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த கண்டிஷன். பெரிய அளவுல பால் கொஞ்சம் நின்னுலாம் வராது. ஸோ அதனால வந்து வில் ஜாக்ஸ், ரேயன் ரிக்கல்டன் இவங்கலாம் கொஞ்சம் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. மிச்சல் சாண்ட்னரோட ஃபார்ம் சூப்பரா இருந்திருக்கு. பட் இந்த பிட்ச் கடைசி ஆடுன ஒரு பிட்ச் வான்கடே பிட்ச் சர்ப்ரைசிங்லி பயங்கரமா திரும்புச்சு. அதனால நெறைய விக்கெட்ஸ் வந்து எடுத்தாரு. ஸோ சாண்ட்னர பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்லி எக்கனாமிக்கலா போடுவாரு. பட் விக்கெட் எடுக்க மாட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த சீசன் கொஞ்சம் விக்கெட்டும் எடுக்குறாரு அப்படிங்கிறதுனால இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு அப்படிங்கிற மாரி பார்க்கலாம். திலக் வர்மாவோட ரோல் இந்த சீசன் கொஞ்சம் குயட்டா தான் இருந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சூரியகுமார் யாதவ் அண்ட் ரிக்கல்டனோட பயங்கரமான ஒரு ஃபார்ம். ஸோ 2 பேருமே வந்து பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் வில் ஜாக்ஸும் ஜாயின் பண்றாங்க ஒரு சில மேட்சஸ்ல அப்படிங்கிறதுனால திலக் வர்மாக்கு அந்த அளவுக்கு பேட்டிங்கே பெருசா கிடைக்கல. கிடைச்ச மேட்சஸ்ல நல்லா ஆடி இருக்காரு. ஸோ டாப் ஆர்டர் கொலாப்ஸ் எதிர்பார்த்து ஒரு டீம் நீங்க அதை விசுவலைஸ் பண்ணி நீங்க ஒரு டீம் ரெடி பண்றீங்க அப்படின்னா திலக் வர்மாவை உங்களுடைய டீம்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லோ பெர்சன்டேஜ் ஜிஎல்பிக்கு தீபக் சகர். ஸோ போன மேட்சே நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். டிசியும் பஞ்சாபும் ஆடின மேட்ச். நியூ பால்ல கொஞ்சம் ஹெல்ப் இருந்துச்சு. முஸ்தபிசுர் ரஹ்மான் விக்கெட் எடுத்தாரு. முகேஷ் குமார் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் இனிஷியலா பவர் பிளேல ஒரு 3, 4 கேச்சஸ் சான்சஸ் எடுத்து குடுத்தாரு. பட் டிசியோட ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சு. கேச்சஸ் நெறைய விட்டாங்க. இங்கில்ஸுக்கு, அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் சிங்க்குலாம் விக்கெட் நெறைய கேச்சஸ் விட்டாங்க. ஸோ அதனால வந்து அந்த விக்கெட்டா கன்வெர்ட் ஆகாம போணுச்சு. தீபக் சகர் ஜென்யூன் விக்கெட் டேக்கிங் பவுலர் பவர் பிளேல. ஸோ கட்டாயம் வந்து பிரியான்ஸ் ஆர்யா அடிச்சு தான் ஆட பார்ப்பாரு. ஸோ இனிஷியலா பவர் பிளேல 1 அல்லது 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கிராண்ட் லீக்ல நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே கம்மியான பேர் தான் எடுத்திருக்காங்க. அசமுத்துல்லா உமர்ஜாய் போன மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் 2 விக்கெட், 3 விக்கெட் அப்படிங்கிற மாரி அந்த மிடில் ஓவர்ஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாரு விக்கெட்ஸ். ஸோ பேட்டிங் வந்துச்சு அப்படின்னா, கட்டாயம் இந்த மேட்ச் ரொம்ப லோவர் மிடில் ஆர்டர் வரைக்கும் பேட்டிங் போகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அதனால பேட்டிங்லயும் உமர்ஜாய்ட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் எதிர்பார்க்கலாம். சூப்பரான ஒரு பிக். 22, 23% பேர் தான் எடுத்திருக்காங்க. மிச்சல் சாண்டனருக்கு இந்த பிட்ச்ல போன மேட்ச் மாரி பெரிய அளவு டான் கிடைக்கல அப்படின்னா கூட, பவுண்டரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசு. எப்பயுமே மிச்சல் சாண்டனர வந்து அடிக்க போனாங்க அப்படின்னா, அவருக்கு விக்கெட் நெறைய கிடைக்கும். அண்ட் இந்த கிரவுண்ட பொறுத்தவரைக்கும் அண்ட் பஞ்சாபோட இன்டென்ஷன் கம்ப்ளீட்டா லாஸ்ட் சீசன் எஸ்ஆர்எச்சோட இன்டென்ஷன் எந்த மாரி இருந்ததோ, அதே மாரி தான் இருக்கு. அந்த மாரி ஒரு இன்டென்ட்ல தான் ஆடுறாங்க. எல்லா பாலும் அடிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சாண்டர் மேபி அவர் அடிக்க போம்பொழுது, விக்கெட்ஸ் கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. அண்ட் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். சூரியகுமார் யாதவ் ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா இருந்திருக்காரு இந்த சீசனு. ஸோ டெஃபினட்டா அவர் தான் கேப்டனு. வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இவரும் சூப்பரான ஃபார்ம்ல இருக்காரு. பட் ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, பேட்டிங் எப்ப வர்றாரு அப்படின்னு தெரியல. ஒரு மேட்ச்லாம் வந்து 5வது வந்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நினைக்கிறேன். 5வது பொசிஷன்ல வந்தாரு. பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஜோ இங்கில்ஸ், அதுக்கப்புறம் நேகல் வதேரா, அதற்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர் வந்தாரு. ஸோ அதனால பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் குழப்படி பண்றதுனால அவரை கொஞ்சம் வைஸ் கேப்டன் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கேன். பிரியான்ஸ் ஆர்யா நீங்க எடுக்கிறதா இருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க. யாருக்கு பதிலா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கில்ஸுக்கு பதிலா வேணா எடுத்துக்கோங்க. பட் இனிஷியலா கொஞ்சம் அவருக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்னு தோணுது. ட்ரெண்ட் போல்ட் ஆப்பரேட் பண்ணுவாரு. தீபக் சகாரும் நியூ பால்ல கொஞ்சம் பெட்டரான சூப்பரான ஒரு பவுலர் அப்படிங்கிற மாரி நம்ம பார்க்கலாம். அதனால வந்து அவர நான் எடுக்கல. வேணும்னா நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க. அண்ட் ஜோ இங்கில்ஸ் விக்கெட் கீப்பிங்கும் பண்றாரு. ஸோ அது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் நீங்க பவுலர்ஸ கூட கேப்டன், வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இன்னொரு சேஃபான பிக் யாருன்னா, மார்க்கோ யான்சன டிராப் பண்ணிருக்கேன். ஸோ அவரு லாஸ்ட் ஒரு 2 மேட்சா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான் இருக்காரு. ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா எடுத்த விக்கெட்டுமே கூட ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அது கடைசி ஓவர்ல வந்து எடுத்தாரு. அண்ட் போன மேட்சும் ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருந்தாலும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஸோ அதனால நான் அவர் பக்கம் போகல.
வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. பிரப்சிம்ரன் மாரி பிளேயர நீங்க டிராப் பண்றதும் ஒரு நல்ல மூவ் தான் இந்த மேட்ச பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இனிஷியலா ட்ரெண்ட் போல்ட் ஆட வேண்டியது இருக்கும். அது கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்கா இருக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா, இந்த பிளேயர்ஸ் எல்லாருமே பிரப்சிம்ரன் சிங்கு, பிரியான்ஸ் ஆர்யா இவங்க எல்லாருமே இந்த நேகால் வதீரா இவங்க எல்லாருமே இந்தியன் பிளேயர்ஸ். பால் கொஞ்சம் நின்னு இல்ல வேரியபிள் பவுன்ஸ் இருந்துச்சுன்னா அடாப்ட் ஆயி பயங்கரமா ஸ்கோர் பண்ணுவாங்க. பட் போன மேட்ச்சே பிரப்சிம்ரன் சிங் கொஞ்சம் தடுமாறி தான் ஆடிட்டு இருந்தாரு. பால் பயங்கரமா பவுன்ஸ் ஆனுச்சு. வந்து இடிச்சுச்சு பேட்ல வந்து டக்கு டக்குன்னு வந்து இடிச்ச மாரி இருந்தது. ஸோ அந்த மாரி இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமப்படுறாங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ அதனால நீங்க இந்தியன் பேட்டர்ஸ் மோஸ்ட்லி டிராப் பண்றது குறித்து நீங்க யோசிக்கலாம். அந்த கேட்டகரில ரோஹித் சர்மாலாம் ஆட் பண்ணிறாதீங்க. ரோஹித் சர்மாக்குலாம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சுன்னா வெளுத்து கட்டிருவாரு. அண்ட் இந்த டீம்ல ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபைனல் டீம் டெலகிராம் சேனல்ல இன்ஃபார்ம் பண்றேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.